ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வந்து Yamaha R15 V3 இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவாகவே இருக்கும். அதுவும் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 1000cc பைக் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, சூப்பர் பைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் ஒரு பிகினர் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamaha R15 V3. மோஸ்ட்டாக நீங்கள் ட்ராக் ரேஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த பைக் தான் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ரேஸ் காம்படிஷன் போகிறீங்க அப்படின்னா யூஸ்ட் ஆகுது. ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்து R1லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு 150cc வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கும். உங்களுக்கு பிகினிங்கில் இந்த பைக் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா ISCC பைக்ஸ் போகும்போது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கிறவங்க அப்படின்னு இருக்கவங்க இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது ஏன்றது இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த பைக்கோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பைக்கோட டிசைன்னு பார்க்கும்போது நம்ம Yamaha R1லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி R15 V3 வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு என்ன ஒரு அக்ரெஷனான லுக்கு கிடைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் ஒரு ட்ரூவாக ஃபீல் ஆகிற பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அக்ரெஷனான லுக்கும் இருக்குது, அது மாதிரி இதோட ஹேண்ட்லிங்கும் அந்த அளவுக்கு ஒரு அக்ரெஷனாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கவர் ஆச்சு. டிசைன் இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை வந்து நீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி வண்டி நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏரோடைனமிக் ஷேப்போடு டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பிஃபோர் பார்க்கும்போது டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து இப்படி தான் இருக்கணும், அதுமாதிரி க்ரூசிங் பைக் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் மாடுலேஷன் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு என்ன மாடுலேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்கும்போது இந்த வண்டியில் ஒரு டாப் நாச்சான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பைக்கோட டிசைன்லன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு என்ன அக்ரெஷனான லுக்கு கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் தான் நம்மளுக்கு அக்ரெஷனான லுக்கு கொடுத்தாலும் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஏரோடைனமிக் ஷேப் வந்து கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபேரிங் வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபேரிங்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பைக்லையும் பார்க்கும்போது ஃபேரிங் அந்த அளவுக்கு இருக்காது. ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஃபேரிங் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம டாப் எண்ட் ஸ்பீடில் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 150 ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா சப்போஸ் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து அதிகமாக பாஸ் ஆகும்போது நம்ம வண்டியை புஷ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ்லேயும் தள்ளக்கூடாது, அதுமாதிரி வண்டியை ஷேக் பண்ணி விடக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேரிங் கொடுத்து ஏரோடைனமிக் ஷேப் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகும்னா நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது அந்த அட்மாஸ்பியருக்கு ஏர் வந்து இந்த விண்ட்ஷீல்ட்னாலையும் அதுமாதிரி ஃபேரிங்ஸ்னாலையும் நம்மளுக்கு வந்து பாஸ்ட் ஆகி போகும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு புல் வந்து நம்மளுக்கு இருக்கும். வண்டியில் நீங்கள் 150 ஸ்பீடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸோ இல்லாமல் வண்டியில் வந்து நீங்கள் டாப் எண்ட் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏரோடைனமிக் டிசைன் ஒர்க் வந்து இந்த வண்டியில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்டு குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபைபர் பார்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மெட்டாலிக் பார்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்லன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வெயிட் வந்து அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கணும், அப்போ தான் வந்து அதோட புல்லிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதில் ஃபைபர் பார்ட்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஃபைபர் பார்ட்ஸோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு டாப் நாச் அப்படின்ற அளவுக்கு கொடுக்கல, ஓகே அப்படின்ற லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகிருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஓகே, போதுமான அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது மாதிரி இதோட காஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேரிங் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான், ஆனால் பேனல் கேப்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது லைட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு டேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஒரு 3 to 4 years அப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனல் கேப்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதுவும் நீங்கள் நிறைய பார்க்கும்போது பம்ப்ஸாக இருக்கிற ரோட்ஸில் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் இருக்கிற ரோட்ஸ்லாம் நிறைய டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா பேனல்ஸ் வந்து அந்த அளவுக்கு லூஸ் ஆகிடும். ஸோ ஃபேரிங்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதே நார்மல் ஹைவே ரைடிங் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்து வர ஆரம்பிக்காது. ஸோ அது வந்து இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஓகே, அவ்வளோதான். அது மாதிரி இதில் டேங்க்கும் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபைபர் பார்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு சாலிடான ஃபீல் வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஒரு ஏதோ பிளாஸ்டிக்கோ இல்லை ஃபைபரோ கொடுத்துருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம பைக்கோட இன்ஜினை பற்றி பார்ப்போம். ஒரு பைக்குக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். அதுவும் இந்த பைக்லன்னு பார்க்கும்போது இன்ஜின் தான் இருக்கிறதுல மெயின் இம்பார்ட்டன்ட். யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்டாக அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். ஏன்னா 150cc பைக்கு இந்த அளவுக்கு பவர் கொடுக்குமா அப்படின்றத Yamaha வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பவர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 18.56 PS ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க்குன்னு பார்க்கும்போது 14.1 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பவர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 10,000 RPMல வந்து ரிலீஸ் ஆகுது. டார்க்குன்னு பார்க்கும்போது
நம்மளுக்கு வந்து 8000 RPMல வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ பவர் அண்ட் டார்க்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. 150cc பைக் வந்து இந்த அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் தான். அது Yamaha வந்து இதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இதில் VVA டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. VVAன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கேம் வந்து ஆல்ரெடி எப்பவுமே வண்டியோட இன்லெட் வால்வும் அவுட்லெட் வால்வும் நம்மளுக்கு வந்து ஆக்சுவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் தான் இருக்கிறதுல மெயின் ஃபங்க்ஷன். அந்த கேமை வந்து நம்ம ஒரே டிசைனாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹையர் ஸ்பீட் போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடைக்காது. அதே இதில் பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்ஸ் கேம் வந்து ஒரே இடத்தாண்டே வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம 7000 RPM ரீச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேமை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள யாரும் ஃபியூவல் மிக்சரும் வர மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வந்து நம்மளுக்கு டாப் எண்ட் ஸ்பீட் போகிறதுக்கு வந்து இந்த வண்டியில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்ஜின் டெக்னாலஜி வந்து இந்த வண்டியில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்ஜின்னு பார்க்கும்போது ரொம்ப சாலிடான இன்ஜின், ராக் சாலிட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீல் வந்து தரமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியில் ஃபீல் இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் சிசின்னு பார்க்கும்போது 155cc வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 155ccலே நம்மளுக்கு இவ்வளோ பவர் அண்ட் டார்க் வந்து அச்சீவ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து கூலிங் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படி கூலிங் சிஸ்டம்னு இந்த வண்டியில் பார்த்தோன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஹீட் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ இன்ஜின் பவர் வந்து நீங்கள் லாங் ரைட்ஸ்லாம் போகிறீங்க, ரொம்ப புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூலண்ட் ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் கூலிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு வந்து ரொம்ப கூலிங்காகவே வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம டாப் அண்ட் ஸ்பீடில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இதில் ஆயில் ப்ளஸ் லிக்விட் கொடுத்துருக்காங்க. ஆயில்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினில் எப்பவுமே ஃபிக்ஷன் பார்ட்ஸ் வந்து இருக்கும். அதோட லூப்ரிகேஷன் நம்ம வந்து இப்போ சப்போஸ் நம்ம கையை வந்து இப்படி தேய்ச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்தில் வந்து நம்ம கை வந்து ஃபிக்ஷன் ஆகி சூடு வந்து ஏற்படுது. ஸ்மெல் நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வரும். அதுக்கே நீங்கள் கையில் ஏதோ எண்ணெயோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஃபிக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஜினில் பார்ட்ஸில் ஸ்மூத்தாக மூவ் ஆகிறதுக்காக ஆயில் லூப்ரிகேஷன் வந்து நம்ம பண்ணுறோம். அதே இன்ஜினோட சூடு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் கையில் வந்து இப்போ சப்போஸ் பார்க்கும்போது என் கையோட இப்போ எப்படி சொல்கிறது ஹீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் இப்போ சப்போஸ் ஒரு ஏர் கண்டிஷனர் ரூம்லேயோ போனாலோ அப்படின்னா கையில் வந்து ஏர் சப்ளை நல்லா கண்டினியூஸாக பட்டுட்டே இருந்தாலோ அதோட சூடு வந்து கம்மியாகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஜின்லேயும் பார்க்கும்போது நம்ம லிக்விட் கூலண்ட் இன்ஜின் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். சர்க்குலேட் ஆகும்போது அதோட ஹீட் வந்து கம்மி பண்ணுது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜான விஷயம் இந்த 150cc பைக்கில் கொடுத்ததுனால. எல்லா பைக்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ரா பவர் வந்து நம்மளுக்கு வீல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு வெயிட் மல்டிப்ளேட் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த வண்டியில் 140 145 அதுமாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது. அது மாதிரி கியர்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக வந்து ஃபீல் ஆகலை. ஓகே தான், கியர் லெவல் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம பைக்லன்னு பார்க்கும்போது ஸ்பீடு டார்க் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா மெயினாக இன்ஜின் மட்டும் மெயின் ரீசனாக இருக்காது. அதுக்கு வந்து நிறைய அக்சசரிஸ்லாம் வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து லேட் ஆகிருக்கு வருது. ஸோ அதில் நீங்கள் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வெறும் இன்ஜின் டியூன் பண்ணால் மட்டும் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா மெத்தடாலஜி வந்து கிடையாது. நீங்கள் கியர் பாக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். கியர் பாக்ஸோட ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்ற ஸ்பீடும் டார்க்கும் வந்து கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்ப்ராக்கெட் வந்து இருக்குது. ஸ்ப்ராக்கெட்டோட டீத் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து டார்க் அதிகமாக கிடைக்கும். பட் வந்து டாப் ஸ்பீட் வந்து அந்த அளவுக்கு போக முடியாது. அதே ஸ்ப்ராக்கெட்டோட டீத் வந்து ஒரு 1 or 2 டீத் வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே டாப் எண்ட் ஸ்பீட்லாம் போகும்போது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நல்லா ரீச் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன கியர் வந்து இருக்கு, நான் ஒரு வாட்டி சுற்றி விடுறேன். ஒரு வாட்டி சுற்றும் போது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு வாட்டின்றது இப்படியே கவர் ஆகிடும். அதே இப்போ லார்ஜர் சைஸ் கியர் இருக்குது அப்படின்னா நான் ஒரு வாட்டி சுற்றி விடுறேன்னா இதோட ட்ராவல் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது. பொறுமையாக வந்து இப்படி சுற்றுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் கிடைக்கும். ஸோ மூவ்மெண்ட் வந்து ஹெவியாக கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்பீடை வந்து ரொம்ப ஹெவியாக கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஸ்ப்ராக்கெட் அப்படின்ற விஷயம்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயும் நம்மளால் வந்து ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். பைக்கோட எக்ஸாஸ்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸாஸ்ட்டாக நிறைய விஷயம் இருக்குது. இப்போ வண்டியில் வந்து போர்ன் ஆன எக்ஸாஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைலன்சர் வழிக்காக தான் வெளில வரணும். அப்படி வெளில வரும்போது நம்மளுக்கு பொல்யூஷன் லெவலும் கம்மி பண்ணணும். அது மாதிரி நம்மளுக்கு உள்ள ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சவுண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்க்கும்போது இந்த அட்மாஸ்பியருக்குலேயே வந்து ஏர் இருக்குது. இந்த ஏர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்னென்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து கேட்குது. சவுண்ட் வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த வேவை வந்து நீங்கள் கம்மி பண்ணாதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டோட சவுண்ட் வேவ் வந்து கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மஃப்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மஃப்ளரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேஸ் ஃபுல்லாக வந்து இப்படி எக்ஸாஸ்ட்டில் வரும். வந்துட்டு இதில் வந்து ஃபுல்லாக பாஸ்ட் வேவ்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. வைக்கும் போது ஏர் வந்து நம்ம பாஸ் ஆகி ஒரு இடத்தாண்ட பட்டு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கம்மியாகிடும். திருப்பி இன்னொரு இடத்தாண்ட பட்டு ட்ராவல் ஆகும் போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷரும் கம்மியாகிடும்,
சவுண்ட் வேவ் லென்த்தும் நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி விட்டுரும். அதனால நம்மளுக்கு எக்ஸாஸ்டோட சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்கும். அதனால தான் நம்மள பார்க்கும்போது மாடிஃபை எக்ஸாஸ்ட்லாம் போடும்போது அதோட மஃப்ளர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. சவுண்ட் வேவ்ஸை டிசைன் பண்ணதுனால நம்மள யார் வந்து அந்த அளவுக்கு புஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் பீட்டில் வந்து கேட்குது. ஸோ அதான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் நீங்கள் பார்க்கும்போது வாயில் வந்து தான் வந்து நீங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்துருப்போம், நம்ம பிபி ஊதுவோம். அது ஊதும் போது நம்ம வெறும் பூனை ஊதும் போது நம்மளுக்கு வந்து சவுண்ட் வரதில்லை. அதாவது அந்த பிபியில் வச்சு ஊதுனா அதில் ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் நிறைய விஷயத்தில் நீங்கள் நிறைய வேவ் லென்த் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த மஃப்ளர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் மெயினாக பார்க்கும்போது மாடிஃபை எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மாடிஃபை எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் இருக்க மோர் பவர் வந்து வெளில தள்ளி விடுறதுனால நம்மளுக்கு பவர் வந்து மோராக வந்து கிடைக்கிறதுனால அதோட புஷ் வந்து நீங்கள் சீக்கிரத்திலே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால எக்ஸாஸ்ட் வந்து ஒரு மெயின் ரீசன். நீங்கள் சப்போஸ் ட்ராக் ரேஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டைமிங் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அதனால அங்கே வந்து எக்ஸாஸ்ட் மாடிஃபை பண்ணுறாங்க. இங்கேத்துக்கே நீங்கள் பார்க்கும்போது எப்பயுமே எக்ஸாஸ்ட் மாடிஃபை பண்ணி ஓட்டுறதே என்ன கேட்கும்போது இன்ஜினுக்கு வந்து கொஞ்சம் சர்டன் பீரியடில் டேமேஜ் உண்டு பண்ணும். ஏன்னா மோர் கேஸும் பேர்ன்டு கேஸ் வந்து டக்குன்னு வெளில போகும்போது இன்ஜினோட லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டோனோ ஏதாச்சும் ஹிட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரோட ஃபியூவல் பைப்ஸ். இதில் தான் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரேடியேட்டர் கூலண்ட் வந்து பாஸ்ட் ஆகி ஏர் உள்ளே போந்து நம்மளுக்கு வந்து கூலண்ட் பண்ணி விடுது. அதே இந்த கூலண்ட் வந்து எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சின்னதாக உங்களுக்கு வந்து தெரியும், டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபின்ஸ் மாதிரி. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பனாக அதுக்கு எத்தனை ஏர் வந்து ஃபாஸ்ட்டாக பாஸ்ட் ஆகிடும். அதுவே இது மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஏர் உள்ளே பாஸ் ஆகி ட்ராவல் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால. அதனால் ஏர் கொஞ்சம் ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூலண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஹிட் ஆச்சு அப்படின்னா, இது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கூலிங் வந்து சீக்கிரத்தில் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு கார்டு போட்டு கவர் பண்ணுறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இப்போ நம்ம இந்த பைக்கோட ஃபியூவல் டேங்க் ரேஞ்ச் வந்து பார்ப்போம். ஃபியூவல் டேங்க்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 11 லிட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 45 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து கொடுக்கும். ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 500 கிலோமீட்டர்ஸ் வந்து டிரைவ் பண்ணலாம். இது வந்து ஒரு 150cc பைக், அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான பைக்குக்கு போதுமான அளவு ஃபியூவல் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இந்த வண்டியில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பண்ணல. ஸோ ஃபியூவல் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா இதில் ஃபியூவல் ரேஞ்ச் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே தான். இந்த பைக்குக்கு இது வந்து பெரிய விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பைக்கோட சீட்ஸை பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட சீட்ஸ் தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு சீட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நம்ம கார்னரிங் அட்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டிங் வந்து எப்பவுமே பார்க்கும்போது நம்ம பட் வந்து இந்த ரீஜனில் தான் வந்து பிளேஸ் ஆகும். நம்ம எப்பவுமே டேங்க் கிட்ட வந்து பிளேஸ் ஆக மாட்டோம், இந்த ரீஜனில் தான் பிளேஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப வைடராகவே கொடுத்துருக்காங்க. வைடராக கொடுத்ததுனால நீங்கள் கார்னரிங் அட்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா ஹெவியாக வந்து இருக்குது. அது மாதிரி நம்ம லெக் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சீட்டோட டிசைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெக் வந்து டேங்காக கூட ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் ரைடர் சீட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பில்லியன் சீட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் பில்லியன் சீட்டு தான். அதுமாதிரி ஐட்டம் பார்க்கும்போது முன்னந்த வெர்ஷனோட இதில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லியன் சீட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் கேரி பண்ணிட்டு போவோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஓகே. மற்றபடி இதில் பில்லியன் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போகணும்னா ஏதோ ஒரு பேக்கோ கேரி பண்ணுறதுக்கு அதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் பில்லியன் கேரி பண்ணிட்டு போகலாம். மற்றபடி இதோட பில்லியன் சீட் வந்து நல்ல கம்ஃபர்ட் இல்லை. ரைடர் சீட் வந்து நிறையவே கம்ஃபர்ட் கொடுக்குது நம்மளுக்கு. அதுமாதிரி குஷன் பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் குஷன் ஸ்போர்ட்ஸ் பைக்கு இருக்கும். ஓவர் குஷன் இருந்தாலும் அது நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு போதுமான குஷன் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த பைக்கில் வந்து குஷன் கொடுத்துருக்காங்க. பைக்கோட ஹேண்ட்லிங்கோ ரைடிங் பொசிஷனோ இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பைக்கில் நம்ம சீட் பண்ணும் போதே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ரைடிங் பொசிஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. உட்காரும் போது மட்டும், பிளேஸ் ஆகும்போது மட்டும். அது மாதிரி இதில் வந்து நீங்கள் சீட்டிங்லேருந்து நம்ம கவர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா என் பட்டு வந்து இங்கே தான் இருக்குது. அதுமாதிரி நீங்கள் லெக்கை வந்து பார்க்கும்போது நல்லா இந்த டேங்கில் வந்து கிரிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட டேங்கோ சீட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ ரைடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ரொம்ப அக்ரெசிவ் ரைடிங் பொசிஷனாக இருக்குது. ரொம்ப பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு எப்பவுமே பார்க்கும்போது ஏரோடைனமிக் டிசைன் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு யார் வந்து இந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு இப்படி தான் போகும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஹெல்மெட் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் டக் பண்ணுவீங்க. டக் பண்ணும்போது இந்த ஏர் வந்து பாஸ் ஆகி நம்மளுக்கு தலைக்கு மேலே போய்விடும். அது மாதிரி நீங்கள் இப்படி டக் பண்ணும்போது டாப் அண்ட் ஸ்பீடில் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹேண்டில் பாஸ் வந்து இந்த அளவுக்கு அக்ரெஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மொத்தத்தோட ரீசன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டாப் அண்ட் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த பைக்கோட ஃபுல் கேப்பபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் நார்மல் ஹைவே கண்டிஷன்லாம் ஓட்டுறீங்க, பொறுமையாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பேக் பெயினும்
ரிஸ்ட் பெயினும் வந்து வரதான் செய்யும். அது மாதிரி நீங்கள் ட்ராக் டேஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வந்து ட்ராக் டேஸ் பழகிறதுக்கு வந்து இந்த வண்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அக்ரெசிவான ரைடிங் பொசிஷன் தான். அது மாதிரி நீங்கள் இப்படி புஷ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் பெயினும் வரும். அதே நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் டக் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா இதோட டேங்க்கும் சரி வண்டி ஃபுல்லாகவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம் இந்த வண்டிக்கு. பைக்கோட ஹேண்டில் பாஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்கு என்ன அக்ரெசிவான லுக்கு கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட வண்டியோட ஹேண்டில் பாஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஹேண்டில் பாஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு அக்ரெஷனாக வந்து இதோட ஹேண்டில் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிளிப்பான ஹேண்டில் பாஸ் தான். நீங்கள் கார்னரிங்கில் அட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஹேண்டில் பாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ராக் டேஸ்லாம் ரொம்பவே அட்டன் பண்ணுவோம். அப்படி அட்டன் பண்ணும்போது பார்க்கும்போது இதோட ஹேண்டில் பாஸ் வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு கார்னரிங்லாம் போகும்போது இதோட ஹேண்டில் பாஸோட ஃபீல் வந்து உங்களால் வந்து எப்படி சொல்கிறது உணர முடியுது. அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட ஹேண்டில் பாஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அக்ரெஷனாக இருக்குது இதோட ஹேண்டில் பாஸ். கொஞ்சம் கிளிப்பான ஹேண்டில் பாஸ்லேயே பார்க்கும்போது ரொம்ப அக்ரெஷனாக கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த R15 V3 தான். அதுக்கேற்ற மாதிரி இதோட ஹேண்டில் பாஸ் வந்து டிசைனும் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த பைக்கோட டயர்ஸ்ன்னு பார்க்கும்போது 100/80 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா 17 இன்ச் அலாய் வீலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டயர் கிரிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது MRF டயர் தான். ஸோ கிரிப்பு வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தான் கொடுக்குது. நீங்கள் ஹையர் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பெரியலியே அது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயர் வந்து பார்க்கும்போது ஓகே தான். நீங்கள் கார்னரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ கார்னரிங்க்கு இந்த வண்டியோட கேப்பபிலிட்டிக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி டயரோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ சைஸும் பார்க்கும்போது உங்களுக்கு பிக்கர் சைஸ் தான். லாங் ரைட்ஸ் போகும்போதும் சரி, நீங்கள் இப்போ சப்போஸ் பம்ப்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இந்த டயர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. ரியர் செக்ஷன் டயர்னு பார்க்கும்போது 145/70 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கும்போது நம்மளுக்கு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தான். ஸோ அலாய் வீலில் நம்மளுக்கு வந்து டயர் ப்ரொவைட் பண்ணதுனால இதோட கிரிப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வந்து அப்போலோ டயர்ஸ் வந்து இப்போதைக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட கிரிப்பு வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் கார்னரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த பைக்கில் மோஸ்ட்லி வந்து கார்னரிங் கேப்பபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கார்னரிங் அட்டைன் பண்ண நிறையவே ட்ரை பண்ணும்போது இதில் வந்து கான்ஃபிடென்ட் நல்லாவே கொடுக்குது இதோட டயர்ஸ். பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் 150 பைக்கில் கொடுத்ததுனால நம்மளுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அது மாதிரி இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு RPM இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ட்ரிப் மீட்டர்ஸ் வந்து இருக்குது. அது மாதிரி ஸ்பீடோ மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓடோ மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் ரேஞ்சும் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு 150cc பைக்குக்கு ஒரு அட்ராக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. 150cc பைக்லேயே பார்க்கும்போது இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கீர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. இருக்கும் போது நம்மளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு ஓகே அந்த அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்ஸ்லன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இப்போ நம்ம வந்து டிஸ்க் பிரேக்கில் பிரேக் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் தான் பாஸ் ஆகி கேலிபர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது இதான் டிஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து போய் டைட்டாக வந்து ப்ரெஸ் ஆகும்போது சடன் லாக்கிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்ல என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிவிடும் சட்டின் RPMல. ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர் வந்து விட்டு வரும்போது நம்மளுக்கு அதோட கிரிப்பு வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக கிடைக்காம கொஞ்சம் கேப் விட்டு கிடைக்கும். இப்போ சப்போஸ் நான் இதான் ஒரு டிஸ்க் பிரேக்கு நான் இதில் போட்டு அழுத்திட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டினியூஸ் ஃபிக்ஷனாக இருக்கும். அது மாதிரி எனக்கு பிரேக்கிங் பைட் வந்து லாக் ஆகிடும். அதே இந்த கையை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டு வருது. ஸோ லாக்கிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகுது. அதனால நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வந்து நிறையவே கிடைக்குது. ஸோ அதனால ஏபிஎஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்குது. ரியல் பிரேக்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 220 mm டிஸ்க் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கிங் பைட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் டாப் அண்ட் ஸ்பீட் போகும்போது ரியல் பிரேக்கிங் ஃப்ரண்ட் பிரேக்கிங் அளவுக்கு இதோட பைட்டிங் வந்து இல்லை, இருந்தாலும் ஓகே இதுக்கு கான்ஃபிடண்ட்டாக தான் வந்து இதோட பிரேக்கிங் வந்து கொடுக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது 150cc பைக்கில் போகிறீங்க அப்படின்னா இதோட பிரேக்கிங் வந்து அதுக்கேற்ற காம்ப்ரமைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பைக்கோட சஸ்பென்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். சஸ்பென்ஷன் பார்க்கும்போது இதில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோர்க்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு டயாமீட்டர் வந்து கொஞ்சம் மினிமம் சைஸ் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. 150cc பைக்கு இது போதுமான அளவுக்கு தான். பம்ப்ஸ் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது ரொம்ப வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணால் ரொம்ப சாஃப்ட்னா இல்லை சஸ்பென்ஷன் கொஞ்சம் மீடியம் டியூன்டு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் கார்னரிங் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்னா இருந்துச்சு அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து ஓவர் குஷன்டாக இருந்துச்சுன்னா அமுங்கும் போது உங்களுக்கு வந்து டயரும் ஸ்கிட் ஆக்கி விட்டுரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க
உங்களுக்கு வந்து கார்னரிங் கேப்பபிலிட்டி வந்து அதிகமாக்கிவிடும். அதனால் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் மோர் சாஃப்ட்னர் வந்து கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு போதுமான ரேஞ்ச் வந்து இந்த சஸ்பென்ஷன் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே இதில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்கிரேட் இப்போ எப்படி சொல்கிறது, யூஎஸ்பி ஃபோர்க் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதில் இப்போதைக்கு அப்கிரேட் பண்ணல, மேபி ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அது வந்து சஸ்பென்ஷன் நம்மளுக்கு குவாலிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரைடிங் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் பைக்கோட ரைடிங் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதுமாதிரி சஸ்பென்ஷன் வந்து நல்லா வைப்ரேஷன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது, நம்மளுக்கு ரைடிங் குவாலிட்டி மோர் இம்ப்ரூவ் பண்ணி விடுது. அதனால் இதோட ரியர் சஸ்பென்ஷன் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே தான் கனெக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்டிங் பண்ணதுனால நம்ம சஸ்பென்ஷன் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அதுவே நீங்கள் இந்த ரியர் சஸ்பென்ஷனோட ஜாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கீழே வந்து இந்த ஜாயிண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணதுனால நீங்கள் இந்த சஸ்பென்ஷனோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இங்கே வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா இந்த சஸ்பென்ஷனோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் வந்து பிளேஸ்ட் ஆகிருக்க இடம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதான் ரியர் சஸ்பென்ஷன் வந்து பிளேஸ்ட் ஆகிருக்க இடம். நீங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொசிஷன் வந்து இங்கே தான் இருக்கிறதுனால உங்களுக்கு கார்னரிங் பண்ணும்போது வந்து மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சஸ்பென்ஷன். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த வண்டியோட சீட் ஹைட் கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த சஸ்பென்ஷனோட யூசிங் வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா வந்து கம்மி பண்ண முடியும். பைக்கோட ஸ்விங்காம்னு பார்க்கும்போது இது வந்து பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்விங்காமோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. உங்கள் கார்னரிங் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்விங்காம் வந்து மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி இந்த ஸ்விங்காம்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வீல் மவுண்டட் வந்து இந்த இடத்தாண்ட பிளேஸ்ட் ஆகிருக்கு. அதுமாதிரி இந்த ஸ்விங்காம் டிசைன் வந்து பாருங்கள் கரெக்டாக சென்ட்ரல் பொசிஷனில் ஃப்ரேமில் வந்து டிசைன் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் இப்போ கார்னரிங் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் வெயிட் வந்து சென்ட்ரல் பொசிஷனில் தான் ஆக்ட் ஆகும். அதனால் ஸ்விங்காம் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கோட ரைடிங் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் இது ஒரு ஸ்விங்காம் வந்து மெயின் அட்வான்டேஜான விஷயம். வண்டியோட மட்காட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் ரீஜன் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ரெய்னி கண்டிஷன்ஸில் போகிறீங்க அப்படின்னா வண்டி ஃபுல்லாக டட் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிக சான்சஸ் வந்து இருக்குது. அது மாதிரி ரைடருக்கு பார்த்தீங்கன்னா ரைடருக்கும் வந்து அந்த டட் வந்து படும். அந்த அளவுக்கு தான் வந்து இதில் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மட்காட்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு ஓகே, அவ்வளோதான். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சாரி கார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ் பண்ணதுனால சப்போஸ் பின்னாடி ரைடர் உட்காராங்க அப்படின்னா வீலில் எதுவும் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பைக்கோட லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எல்இடி செட்டப் வந்து ஃப்ரண்ட் லைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைனாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மோஸ்ட் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். விசிபிலிட்டி ரேஞ்ச் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வண்டியில். அது மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்இடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து ஆலோஜன் பல்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த வண்டிக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி ஓகே. ரியல் லைட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது மோஸ்ட் அட்ராக்டிவாக இருக்குது இந்த வண்டிக்கு. அதுமாதிரி ரியல்லேருந்து பார்க்கும்போது வண்டியோட லுக்ஸ் வந்து மெயின் அட்ராக்டிவாக வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது வண்டியோட டெயில் லேம்ப்புன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனுக்கும் சரி இதோட விசிபிலிட்டி ரேஞ்சுக்கும் சரி தம்ஸ் அப். பைக்கோட ஓவரால் ஒப்பீனியன் R15 V3 வந்து இப்போ நம்மளுக்கு Yamaha வந்து ஒரு லெஜெண்ட் பைக். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மோட்டோ ஜிபியில் வந்து சாம்பியனான பைக். அதுக்கு நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு தான் வந்து R15 V3 வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பிகினர்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா இந்த பைக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் லாங் ட்ராவலும் இந்த வண்டியில் பண்ண முடியும். ட்ராக் டேஸு கான்ஃபிடண்ட்டாக வந்து அட்டன் பண்ண முடியும். ட்ராக் டேஸ்க்கு மெயினான பைக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு R15 V3 தான் மற்ற பைக்கோடு கம்பேர் பண்ணும்போது. அது மாதிரி இந்த வண்டியில் பார்க்கும்போது ப்ரைஸ் ரேஞ்சுக்குன்னு கம்பேர் பண்ணும்போது இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து ஓகே தான். இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாருக்குமே பார்க்கும்போது இதோட பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே தான். பிகினர்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பைக் வந்து தாராளமாக எடுக்கலாம். பட் ஒரு காம்ப்ரமைசேஷன் என்னன்னா உங்களுக்கு பில்லியன் கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு லாங் ரைட்ஸில் போறீங்க அப்படின்னா ரிஸ்ட் பெயின், பேக் பெயின் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 1 month யூஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பழகிடுவீங்க. மற்றபடி இந்த பைக் வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு நல்ல வண்டியோடு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.